வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நீட் சிலபஸில் 5th சாப்டர் 5வது சாப்டராக இருக்கக்கூடிய ரொட்டேஷனல் மோஷன் சுழற்சி இயக்கம் அந்த சாப்டரில் உள்ள இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் அண்டு நியூமரிக்கல்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு நீட் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஹால் டிக்கெட் பார்த்துருப்பீங்க. இன்னும் நமக்கு வந்து சண்டே எக்ஸாம், இன்றைக்கி மண்டே. ஸோ டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 5 நாள் தான் இருக்குது. ஸோ ரொம்ப தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கடைசி நேரத்தில் டென்ஷன் ஆக வேணாம், பதட்டப்பட வேணாம். நீங்கள் என்ன இது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அதை வந்து பீரியாடிக்கலாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகே, பதட்டப்படாமல் படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாஸ்லாம் வந்து கிறிஸ்பாக ஒவ்வொரு சாப்டர் நீங்கள் படித்த சாப்டர்ஸ்குள்ள ஃபார்முலாஸை கிறிஸ்பாக ஒவ்வொரு பேஜில் முக்கியமான ஃபார்முலாஸ் எழுதி வச்சுக்கிட்டு அதை ரிவிஷன் பண்ணிகிட்ருங்க. புதுசாக என்ன படிக்கணுமோ அது உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ படித்தது இருக்குது, நான் படிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, புதுசாக படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு, அதை வந்து நீங்கள் புதுசாக எவ்வளோ படிக்கலாம் இந்த 4-5 நாளில் அதையும் பார்த்து நீங்கள் வந்து அப்படியே படிச்சுட்டே இருக்கணும். பழசை ரிவிஷன் பண்ணணும். பண்ணுங்கள். பதட்டப்படாமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பண்ணிங்க அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். தொடர்ச்சியாக படிங்க. ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துங்க கடைசி நேரத்தில், அதுதான் முக்கியம். ஓகேயா, இதை பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் இந்த சேனலில் முக்கியமான சாப்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். அதாவது எதில் கொஸ்டின்ஸ் அதிகமாக வருமோ 12th எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அதில் 3 கொஸ்டின் வரும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி 3 கொஸ்டின் வரும். அதுக்கு அடுத்து வந்து அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நிலை மின்னியல், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மின்னோட்டவியல், அதுக்கு அடுத்து மேக்னட்டிசம் ஃபுல்லாக காந்தவியல் அந்த இது. அடுத்து வந்து எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு, அதாவது மின்காந்த தூண்டல் மாறுதிசை மின்னோட்டம். அடுத்தது வந்து எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள். இந்த 5 டாப்பிக்கில் இருந்துமே நம்மளுக்கு வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்லேருந்து 3 கொஸ்டின் வச்சுட்டா கூட 15 கொஸ்டின் அதிலே வந்துடும். ஸோ அந்த சாப்டர்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி 11th வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், அதாவது அளவீட்டியல் அந்த சாப்டரு. அடுத்து வந்து அதில் 3 கொஸ்டின் வந்துடுது. அடுத்து வந்து கைனமேட்டிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். லாஸ் ஆஃப் மோஷன் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம பார்த்தது வந்து கிராவிடேஷன் பார்த்துருக்கோம். ஒர்க், எனர்ஜி, பவர் அது பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து ஆசிலேஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து இந்த சாப்டர் பார்க்குறோம், ரொட்டேஷனல் மோஷன் பார்க்குறோம். ஸோ ஃபுல்லாக எல்லா சாப்டரும் படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த சாப்டர்ஸ் மட்டுமா பார்த்துக்கிட்டா கூட நீங்கள் வந்து ஒரு 75%